பூத் லெவலில் அந்த தகுடு தத்துவம் அரசியல் என்று சொல்லுவோம். முக்கியமாக கட்சிக்காக உயிரை கொடுக்குற தொண்டர்கள் 2 கட்சியில் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் புசி ஆனந்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா பொதுச் செயலர் மாட்டிக்கிட்டீங்கன்னா எனக்கு தெரியாது இவன் தான் பண்ணா, மாவட்ட செயலரை மாற்றி விட்டுறாரு. அவரு மாட்டி விட்டுற இது என்ன மாதிரி பண்பு இருக்கு? அதான் சொல்றேன். அதனால நம்பி கட்சிக்கு ஆள் அனுப்புறது. அப்போ ஸ்டேஜ் 3ல அந்த கூட்டணியில் சிக்கல் இருக்கு. ஸ்டேஜ் 4ல் வேட்பாளருக்கு பிரச்சனை இருக்கு. நீங்க வேட்பாளரும் இந்த கூட்டணியை முடிவு பண்ணிட்டீங்கன்னா தான் நீங்க 5வது ஸ்டேஜுக்கு போவீங்க. இந்த 3வது ஸ்டேஜ் 4வது ஸ்டேஜ்லையுமே உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னும் போது 5வது ஸ்டேஜில் திமுகவும் அதிமுகவும் பூத் லெவலில் கட்சிக்காரர்கள் வைத்திருக்கிறார்கள். 40-50 வருஷம் அனுபவசாலிகள் அங்கே இருக்கிறாங்க. அவங்களை எதிர்த்து புதுசாக வந்த இளைஞர்கள், குறிப்பாக நெட்டிசன்ஸு, இந்த ஜென்சியால் அரசியல் பண்ண முடியாதுன்றது ஏதோ தாந்தோணித்தனமான பதில் கிடையாது. தரவுகள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா விஜய் இஸ் பொலிட்டிக்கலி அன்டெஸ்டட் அண்ட் அன்ப்ரூவன். அவரோட வாக்கு சதவீதம் என்னன்னு தெரியாது. ஜீரோ சொல்லலை. அதாவது அவருக்கு என்ன வாக்கு சதவீதம்ன்றது தேர்தல் முடிந்த பிறகு தான் சொல்ல முடியும்.